அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குவர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கழகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியன் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். கரையோர மார்க்கத்திலான ரயில் சேவை வழமைக்கு திரும்பவில்லை. புது போலீஸ் மாதிபர் மூவர் பாராளுமன்ற அரசியலமைப்பு சபைக்கு அழைப்பு. ஈக்குவரை தாக்கிய பூகம்பத்தினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 235 உயர்வு. தொடர்பது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. ரயில் தடம் புரண்டமையால் கரையோர மார்க்கத்திலான ரயில் சேவை இதுவரை வழமைக்கு திரும்பவில்லை. இன்று காலை 10 மணி அளவில் வழமைக்கு திரும்பும் என பிரதி ரயில் போக்குவரத்து அதிகாரி VS பொல்வதகே தெரிவித்தார். மாதுரை ரயில் நிலையத்திலிருந்து காலி மற்றும் கட்டுக்கோடு வரை சாதாரண ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அங்கிருந்து காலி வரை பஸ்கள் ஊடாக பயணிகளை அனுப்பி வைப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரயில் தடம் புரண்டமையால் தடைப்பட்ட ரயில் போக்குவரத்துகளான ரஜினட்டர், ரஜினி, காலுகுமாரி, ருகுணகுமாரி உட்பட பல ரயில்கள் காலி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மாத்திரையிலிருந்து காலி வரை பயணித்த ரயில் ஒன்று வாக்மெல்லர் ரயில் குறுக்கு வீதியில் நேற்று மாலை தடம் புரண்டது. ரயில் தடம் புரண்டமையால் ரயில் சமிக்ஞை கட்டமைப்பு மற்றும் ரயில் மார்க்கத்திற்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பிரதி போலீஸ் மாதிபர் மூவர் பாராளுமன்ற அரசியலமைப்பு சபைக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர். புதிய போலீஸ் மாதிபராக நியமிப்பதற்காகவே பிரதி போலீஸ் மாதிபர்கள் மூவரும் அரசியலமைப்பு சபைக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர். பிரதி போலீஸ் அதிபர்களான GD விக்ரமரத்ன, பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் SM விக்ரமசிங்க ஆகிய பிரதி போலீஸ் மாதிபர்களுக்கு அரசியலமைப்பு சபை அழைப்பு விடுத்துள்ளதாக பாராளுமன்ற நிர்வாக பிரதானி நீலி தவல தெரிவித்தார். இந்த சந்திப்பின் பின்னர் குறித்த மூவரில் புதிய போலீஸ் மாதிபருக்கான ஒருவரின் பெயரை ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட உள்ளதாகவும் பாராளுமன்ற நிர்வாக பிரதானி நீலி தவல குறிப்பிட்டுள்ளார். ஹங்குரான்கெத்த சங்கராஜகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குழந்தை ஒன்று காயமடைந்துள்ளது. ஹங்குரான்கெத்த அதிகாரிகம வீதியின் கங்கராஜகம பகுதியில் நேற்று பிற்பகல் மோட்டார் வண்டி வீதியை விட்டு விலகி கவிழ்ந்துள்ளது. விபத்திற்குள்ளான சந்தர்ப்பத்தில் குறித்த மோட்டார் வண்டியில் 2 வயது குழந்தை உட்பட 3 பயணித்துள்ளனர். சாரதியின் தூக்கு கலக்கமே விபத்திற்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து சம்பவத்தில் காயமடைந்துள்ள குழந்தை ஹங்குரான்கெத்த கிராமிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த காலங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த முறை புதுவருட கால பகுதியில் இடம்பெற்ற விபத்துகள் குறைவடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இம்முறை சித்திரை புதுவருட கால பகுதியில் இடம்பெற்ற விபத்துகளில் 56 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 182 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பான பிரதி போலீஸ் மாதிபர் அமரசிங்க சிங்கரத்ன குறிப்பிட்டார். இந்த எண்ணிக்கையானது கடந்த காலங்களுடன் ஒப்பிடும் பொழுது பாரியளவில் குறைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். புத்தளம் மாவட்டத்தின் ஆனமடுவு மகாவிஸ்வத் பகுதியில் சுமார் 6 அடி நீளமுடைய முதலை ஒன்று பிடிக்கப்பட்டுள்ளது. மகாவிஸ்வத் பகுதியில் தோண்டப்பட்டிருந்த குழியிலிருந்து நேற்று மாலை இந்த முதலை கண்டுபிடிக்கப்பட்டது. அதனையடுத்து வனவிலங்கு அதிகாரிகளுக்கு மக்கள் தெரியப்படுத்தியுள்ளனர். குறித்த இடத்திற்கு வருகை தந்த வனவிலங்கு அதிகாரிகள் முதலையை பிடித்து இங்கினிமைப்பட்டிய நீர்த்தேக்கத்தில் விடுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக ஒரு பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஓமானில் இலங்கை பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு தெளிவுபடுத்த உள்ளதாக பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். பெண் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை பாரிய குற்றம் எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். தனக்குள்ள அதிகாரம் மற்றும் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த விடயத்தில் தலையீடு செய்ய முடியும் எனவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கோனாகல் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை ஓமானின் மஸ்கட் நகரில் அல்செகல் பகுதியில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை புதுவருட பிறப்பிற்கு முன்னர் இடம்பெற்றுள்ளதாக ஓமானில் பணிபுரியும் இலங்கை பெண் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் ஓமானில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஓமானில் உள்ள இலங்கை தூதரகத்திடம் வினவிய பின்னர் இந்த சம்பவம் குறித்து தூதரகம் ஆராய தொடங்கியுள்ளது. எவ்வாறாயினும் கொலை செய்யப்பட்டுள்ள பெண்ணின் கடவுச்சீட்டு இலக்கம், பெயர் மற்றும் பணிபுரிந்த இடம் உள்ளிட்ட எந்தவித தகவலும் இல்லாத காரணமால் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ஓமானுக்கான இலங்கை தூதுவர் MK பத்மநாதன் குறிப்பிட்டுள்ளார். எனவே குறித்த பெண் தொடர்பான தகவல்கள் அறிந்தவர்கள் உடனடியாக தூதரகத்திற்கு அறியப்படுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
அந்த திரைப்படம் தொடர்பான தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஒன்றியத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை 1 மணிக்கும் மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.